வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு வீட்டில் இருந்தாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப லாங் ஹேர் இருந்துச்சு. ஸோ அந்த சீப்பெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீவி அந்த சீப்பெல்லாம் வந்து பல்லெல்லாம் போய் எல்லாம் உடஞ்சிருக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு நல்ல சீப் வாங்கிட்டு வரீங்களா? சாதா சீப்பெல்லாம் உடஞ்சி போயிடுது, எனக்கு கொஞ்சம் நல்ல தரமான சீப்பாக வேணும் அப்படின்னு கேட்குது. கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, நிஜமாவே என்னால் முடியாதுப்பா, நீ பாரேன், என்னோடய வாட்சே உடஞ்சிருக்குது, அந்த ஸ்ட்ராப்பெல்லாம் போயிருக்கு, நான் அதையே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருப்பேன், நான் ஒரு சீப் வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு ஓகே ஒன்றும் சொல்லலை. அப்புறம் 2-3 நாள் ஆகுது. அந்த பொண்ணு அதை பற்றி ஒன்றும் கேட்கல. அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க. அப்புறம் இவர் வந்து வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போயிட்டு வர வழியில் ஒரு வாட்ச் ஷாப் பார்க்குறாரு. வாட்ச் ஷாப் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் ஷாப்பில் போய் அவரோட வாட்சை வந்து கொடுத்து அவர் வந்து வாட்சை வித்துடுறார். வேண்டாம், எனக்கு அந்த வாட்ச் வேண்டான்னு சொல்லிட்டு வாட்சை விற்றுட்டு அந்த காசுக்கு வந்து ஒரு சீப் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அந்த சீப் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு அப்படியே ஷாக் ஆகிருக்கிறார் ஒய்ஃபை பார்த்து. ஏன்னா அந்த ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்கு, அவ்வளோ பெரிய நீளமான முடியை அது வெட்டி அந்த முடியை விற்று அந்த முடிக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, ஒரு புது வாட்ச் வாங்கிட்டு வந்து நின்றுருக்கு. இவர் அப்படியே ஷாக் ஆகி பார்த்தார். என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், இவ்வளோ அழகான முடி ஏன் வெட்டேன் அப்படின்னோடனே அது சொல்லிச்சான், இந்த முடியெல்லாம் எனக்கு வளர்ந்துடும், அது முக்கியம் இல்லை, எனக்கு சீப் வாங்கி கொடுக்கும்ல, நீங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டீங்க, உங்களுக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், அதனால் உங்களுக்கு இந்த வாட்ச் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். எவ்வளோ ஒரு அழகான கதை இல்லை? ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ பரஸ்பரமான அன்பு இருக்குது. ஸோ இதில் என்ன எனக்கு இந்த ஸ்டோரியில் ரொம்ப பிடிச்சதுன்னா, சீப் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்க முடியாதுன்னு அவர் சொன்னோடனே அவர் வந்து அந்த பொண்ணு வந்து டெய்லி வந்து பேசிக்கிட்டே இல்லை, ஒரு சீப் கூட வாங்க வக்கு இல்லை, என்னை வச்சு இது பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு இது கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கன்னா அந்த லேடி ஒன்றும் திட்டலை. அதேமாதிரி அவர் வந்து என்னோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது, என்னால் ஒரு வாட்ச் கூட கட்டிட்டு போகணும், உனக்கு ஒரு சீப் வேணுமான்னு அவர் சொல்லலை. ஆனால் சைலண்ட்டாக ஒருத்தர் அன்பை புரிஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிறது பண்ணாங்க பாருங்கள். இதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை. ஒவ்வொரு லைஃப்லையும் ஒவ்வொரு வீட்லேயுமே ஈவன் குழந்தைங்களுக்கும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் சரி, நம்ம எதையுமே சொல்லி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. சொல்லாமல் நம்ம அன்பை வந்து பரிமாறிக்கிறோம் பாருங்கள், அதுதான் பியூட்டிஃபுல்லான விஷயம். இந்த அன்பு உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா அந்த அன்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ணுற மூலயமா ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவங்களும் உங்கள் அன்புக்கு கட்டுப்படுவாங்க. ஓகேயா?